சற்று முன் நாடாளுமன்றம் முடங்கியது. எச்சரித்த ராகுல் காந்தி. பேரதிர்ச்சியில் மோடி. அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கிடைப்பதற்காக இந்தியா தனது முழு பலத்தையும் நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தும். ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்துக்காக வீதிகள் தோறும் போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி இந்த எச்சரிக்கையை விடுத்தார். மேலும் ஜம்மு காஷ்மீரில் கடந்த 18ஆம் தேதி முதல் கட்ட தேர்தலும் இன்று 2ஆம் கட்ட தேர்தலும் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் கடைசி மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. அனைத்து கட்ட வாக்குகளும் அக்டோபர் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஜம்முவில் இன்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசியதாவது: ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மீண்டும் வழங்கப்பட வேண்டும். சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு மாநில அந்தஸ்தை மத்திய அரசு வழங்க வேண்டும். அப்படி மாநில அந்தஸ்தை தர மறுத்தால் இந்தியா கூட்டணி தனது முழு பலத்தையும் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தும். ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து கோரி வீதிகள் தோறும் போராட்டங்கள் நடைபெறும். அதாவது நாடு விடுதலைக்கு பின் யூனியன் பிரதேசங்கள் தான் மாநிலங்களாக அந்தஸ்து பெற்றிருக்கின்றன. ஆந்திர மாநிலத்தில் இருந்து தெலுங்கானா மாநிலம் உருவானது. பீகாரில் இருந்து ஜார்க்கண்ட் உருவானது. மத்திய பிரதேசத்தில் இருந்து சத்தீஸ்கர் உருவானது. ஆனால் சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக கூறப்பட்ட கொடுமை ஜம்மு காஷ்மீரில் தான் நிகழ்ந்தது. ஜம்மு காஷ்மீரை 2ஆக பிரித்து இந்த மக்களுக்கு மிக பெரும் அநீதியை இழந்துவிட்டது பாஜக. அப்படியான ஒரு துயரம் நிகழ்ந்திடக்கூடாது. ஜம்மு காஷ்மீர் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாஜக பறித்துவிட்டது. ஜம்மு காஷ்மீரில் இப்போது சொந்த மண்ணில் மக்களால் ஆளப்படவில்லை. பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள்தான் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்போம் என உறுதி கூறினார் ராகுல் காந்தி. இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து உறுதியாக வழங்க வேண்டும். இதற்கு பாஜக எந்தவித தடைகளும் விதிக்கக்கூடாது. அப்படி தடை விதித்தால் உறுதியாக நாடாளுமன்றம் முடங்கும் என்று ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்ததால் பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.